ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 வாசிக்கிற போது, எரேபியாம் தூபங்காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் யாவுடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷர் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை யா உரைக்கிறார் என்று யாவுடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டி போகும், யா உரைப்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இந்த வசனத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக தீர்க்கதரிசி வந்தான், சொன்னான், அது நடந்தது. இப்ப ஊருக்குள்ள புதுசா ஒரு தீர்க்கதரிசி வந்து இந்த காரியத்தை செஞ்சதுனால ஊருக்குள்ள இருக்கிற முதிர் வயதான ஒரு தீர்க்கதரிசி இந்த காரியத்தை கேட்கிறான். கேட்ட உடனே அவனை சொல்லுவாங்க, நீ போய் அவனை என்ன செய், கூட்டிட்டு வா, நம்ம அவனுக்கு என்ன செய்யலாம், சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல சாப்பாடு. ஆனா கடவுள் அவன்கிட்ட சொன்னது என்ன, தீர்க்க தரிசனம் உரைக்கிற போற நீ அந்த தேசத்துல போய் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. ரெண்டாவது, போன வழியா திரும்பி வரக்கூடாது. கான்செப்டை நல்லா புரிஞ்சுடுங்க, இது சட்டம். இப்ப ஐயா தீர்க்க தரிசனம் சொன்னார், தீர்க்க தரிசனம் நிறைவேற்றி ஐயா போயிட்டு இருக்கிறார். போனவரை தேடி பசங்க போனாங்க, வரல. இப்ப ஐயா பார்க்கிறார், இவனை எப்படி வஞ்சிக்கலாம். ஏன்னா இவரும் தீர்க்கதரிசி, ஆனா இப்ப விழுந்து போன தீர்க்கதரிசி, அவன் இளம் வயது தீர்க்கதரிசி. இப்ப இவர் போறார், போய் கூப்பிடுறான், மரத்தடியில் இளைப்பாரிட்டு இருப்பான். ஏன்னா பசி வேற இருக்குது, வாகனத்தில் அந்த கழுதைக்கு மேல போயிட்டு இருக்கணும், உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப ஐயா போய் அவனை பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே சொல்றாரு, கடவுள் இப்பதான் சொன்னாரு, நீ என் வீட்டில் வந்து இளைப்பாரி புசிச்சு நீ போலாமா, கடவுள் என்கிட்ட சொன்னார். இப்ப இவன் கடவுளுடைய தீர்க்கதரிசி, கடவுள் சொன்னபடி நடந்துச்சு. இப்ப இவன் என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக ஒரு முதிர் வயது உள்ளவன் வந்திருக்கிறான், நான் என்ன செய்வது, கேட்கணுமா வேண்டாமா? தேவ சமூகத்தில் போக மாட்டான். இங்கதான் சிக்கல். அனுபவத்தை பார்ப்பான். ஏய், சொன்னது யாரு, மோகன் சி லாசரஸ். சொன்னது யாரு, தினகரனுடைய பையன் பால் தினகரன். சொன்னது யாரு, எசேக்கியேல் பிரான்சிஸ். சொன்னது யாரு, சோபிதராஜ். சொன்னது யாரு, அவ்வளவு பெரிய ஊழியக்காரன். அவனு தாடி இவ்வளவு இருக்குது, தலைமுடி இவ்வளவு இருக்குது. எப்போ இவங்கெல்லாம் சொன்னா உண்மையா தானே இருக்கும். ஐயா பார்த்தார், அனுபவசாலி. கர்த்தருடைய வார்த்தை, நான் வந்த காரியத்தை கரெக்டா சொல்றான். பிசாசு எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுப்பான். ஏன் ராப்பாடியே கரெக்டா சொல்றான், அதுக்காக ராப்பாடி பின்னாடி போவியா, கதவு கோழியில் ஒளிச்சிருந்து தானே கேட்ப. ஆமீன். இங்கே யாரும் அப்படி கேட்க மாட்டீங்களா, நல்ல பிள்ளை போல இருக்குது. நல்ல பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ராப்பாடிட்ட கேட்காத நல்ல பிள்ளைகள். பிசாசி நீ எங்கே இருந்தாலும் உன் கூட தான் இருப்பான்றது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கும். நல்ல நேரம் பார்த்து, கெட்ட நேரம் பார்த்து, ராகு காலம் பார்த்து, யமகண்டம் பார்த்து, ஐயோ, அதனால தான் நம்ம நிலைமை இப்படி இருக்குது. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ வயசு பையன் தீர்க்கதரிசி, இவன் அவனுடைய அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சான். அனுபவத்தை பார்த்துட்டு பின்னாடி போனாங்க. நமக்கு அதெல்லாம் விட்டுருங்க, அங்க நடந்த சம்பவம்லாம் வேண்டாம். பின்னாடி போனான். தேவன் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு நல்லா காட்டி தரைப்போம். போனான், அங்க போய் சாப்பிட்டான், இளைப்பாருனா. இப்பதான் முதிர் வயது தீர்க்கதரிசிட்ட யாவுடைய வார்த்தை வருது. முதல்ல நீ போயிருக்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அவர்கள் பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு யாவுடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதேயாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனை யா உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் யாவுடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று யார் சொல்லுகிறார் என்றார். நீ யார் சத்தத்தை கேட்டு ஓடுற, உன் சத்தத்தையா இல்லது உன்னுடைய முன்னாடி இருக்கிற அனுபவசாலிகள் சத்தத்தையா, வேத சத்தத்தையா? இங்கதான் அறிகிற அறிவு வேணும். நல்லா புரிஞ்சுடுங்க. முதிர் வயதுள்ளவன், அனுபவசாலி, வயசுல பெரியவன், பைபிள் நல்லா தெரியும் இவனுக்கு, நிறைய வருஷமா சபை நடத்துறான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா
யாவுடைய வார்த்தை என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியுமா? வயிறு நிறைய சாப்பிட்டான், ரெஸ்ட் எடுத்தான், நல்ல தண்ணி குடிச்சான், இப்போ போனான். கழுதையில் போன அங்க ஒரு சம்பவம் நடந்துங்க. அதிசயமோ அதிசயம். சிங்கம் வந்து புறப்பட்டது. புறப்பட்டு என்ன செஞ்சு தெரியுமா? ஏங்க, சிங்கம் அடிச்சா கழுதையும் அடிக்கும், மனுஷனையும் அடிக்கும். ஆமென். இங்க என்ன நினைச்சு என்ன நடந்து தெரியுமா? கழுதை அடிக்கவே இல்லைன்னா கழுதை தப்பு பண்ணல, தப்பு பண்ண தீர்க்கதரிசியா கொன்னுடுச்சு. எப்படி யோசிக்கிறீங்களா? ஏன்? அப்ப அது எங்கிருந்து வந்தது? தேவ சமூகத்திலிருந்து வந்திருக்குது. பாவம் செய்யாத கழுதையை தேவன் தண்டிக்கவில்லை. பாவம் செய்த தீர்க்கதரிசியை, பாவம் செஞ்ச தேவ மனுஷனை அது கொன்றது. எப்படி? ஏன்? தேவன் உனக்கு சொல்றதை நீ செய்யல அப்படின்னா இதுதான் தண்டனை. வாழ்க்கையில நிம்மதி என்பது இல்லை, சந்தோஷம் என்பது இல்லை, சமாதானம் என்பது இல்லை. பிரச்சனை பிரச்சனை, போராட்டம் போராட்டம். கை கட்டுறது வாய் கட்டாது, இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ்ங்க. இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். கைக்கு கிடைக்குது, ஆனா வாய்க்கு கிடைக்கலையே. என்ன பண்றது? ஏன்? உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய கீழ்ப்படியாமை. கேட்ட உடனே இருதயத்துல குத்தும். ஆமா இல்ல, நம்ம எல்லாம் இப்படித்தான் இல்ல, தேவன் சொல்றார். ஒரு சிலருக்கு இருக்கும், ஆமா எப்ப பார்த்தாலும் இவர் இப்படித்தான் சொல்லுவார். ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனா நீ எப்படி நினைச்சாலும் சரி, நீ தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து மனம் திரும்பினா உனக்கு விடுதலை. இல்லையா? விடுதலை இல்லை. பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. சத்தம் காதுல கேக்குது, இருதயத்துக்குள்ள கடந்து போகுது, ஆனா 24 மணி நேரத்துக்குள்ள வெளியில போயிடும். ஜாக்கிரதை. அது உண்மைதான். என்னதான் சத்தம் கேட்டாலும் அந்த சத்தத்தை உள்ளடக்கி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்லை. ஆமென். அது ஆமால, பாஸ்டர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணார்ல, உண்மைதான். ஆனா என்ன செய்யறது, நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படித்தானே அப்படின்னு மறந்து போயிடுவேன். இல்ல, இங்க வர்ற சிக்ஷை என்ன தெரியுமா? தண்டனை. தண்டனை வரப்போகுது. அப்ப இந்த தண்டனைக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும். விடுவிக்கப்படணும். நீ விடுவிக்கப்படுவதற்காக யார் சொல்றார்?